இந்த கூட்டணியை நாம் உருவாக்கிய போது பல பேர் ஏளனம் பேசினார்கள், ஏகடியம் பேசினார்கள். 8வது மாதத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போதும் அவர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்த கூட்டணியின் மீது மக்களுக்கு நம்பகத்தன்மை வளர்ந்துவிடக் கூடாது, நன்மதிப்பு வளர்ந்துவிடக் கூடாது, எந்நேரத்திலும் இது உடைந்து சிதறும் என்று திட்டமிட்டே வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் பல்வேறு வடிவங்களில் எவ்வளவு உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்திவிட்டோம். ஒன்றாக பயணிக்கிறோம், ஒன்றாக சாப்பிடுகிறோம், மணிக்கணக்கிலே விவாதிக்கிறோம், கலந்தாய்வு செய்கிறோம், மாறுபாடான கருத்துக்களையும் கூட உள்வாங்கிக் கொண்டு ஒருமித்த கருத்தை நோக்கி நாம் முடிவெடுக்கிறோம். இவ்வளவு வெளிப்படையான ஜனநாயக பூர்வமான ஒரு கூட்டணி தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் உருவாகி இருக்க முடியாது. ஆனாலும் நம்முடைய இந்த இணக்கத்தை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள், சகித்துக் கொள்ள முடியாதவர்கள், காழ்ப்புணர்வு கொண்டவர்கள் 4 தலைவர்களுக்கு இடையிலேயே குழப்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சித்தார்கள், சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். திருமாவளவனோடு யார் யாரோ பேசுகிறார்கள், வைகோ அவர்களோடு யார் யாரோ பேசுகிறார்கள், கம்யூனிஸ்டுகளோடு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எந்த நேரத்திலும் சிதறி போவார்கள் என்று பல்வேறு வதந்திகளை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் இதற்கு எத்தனையோ விளக்கங்களை சொல்லிவிட்டோம், விடைகளை கூறிவிட்டோம். இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. அதே போல நாம் கூட்டணி அமைப்பதற்காக யாருக்காகவும் காத்து கிடக்காமல் நாம் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதிலே மிகவும் தீவிரமாக இருக்கிறோம். மதுரையிலே மாநாடு தமிழகத்தையே அதிர வைத்தது. 3 கட்ட பரப்புரை தமிழகம் திரும்பி பார்த்திருக்கிறது. 4வது கட்ட சுற்றுப்பயணம் அனைவரும் இன்றைக்கு மூக்கின் மேல் விரல் வைத்து பார்க்கிறார்கள், விழிகளை அகல திறந்து பார்க்கிறார்கள். நண்பர் விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார், அவர் எடுத்த முடிவு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, மக்கள் நல கூட்டணி என்ன செய்ய போகிறார்கள், இப்படி பல்வேறு ஐயங்களை கொட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் மிக கவனமாக தொலைநோக்கு பார்வையோடு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இதை பற்றி பேசி ஆழ்ந்து சிந்தித்து விரிவாக விவாதித்து நல்லது கெட்டதுகளை எல்லாம் சீர்தூக்கி பார்த்து உடனடி பலன் என்ன, நீண்ட காலத்து பலன் என்ன, என்னென்ன எதிர்விளைவுகள் ஏற்படும், என்னென்ன நேர்மறை விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் நீண்ட விவாதம் நடத்தி அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது வழக்கத்திற்கு மாறான முயற்சி என்பதால் பலருக்கு நம்பிக்கை வரவில்லை. கூட்டணி என்றால் திடீரென்று அழைப்பார்கள், அவர்களோடு உட்கார்ந்து பேசுவோம், கொடுக்கிற தொகுதிகளை வாங்கிக் கொண்டு கையொப்பமிடுவோம், தேர்தலில் ஒரு சில மேடைகளில் ஏறுவோம், தேர்தல் முடிந்த பிறகு உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று விலகி போவோம். இதுதானே வழக்கமான அரசியல். ஆனால் இவர்கள் 4 பேரும் என்னதான் அப்படி பேசுகிறார்கள், திரும்ப திரும்ப பேசுகிறார்கள், மறுபடியும் மறுபடியும் கலந்தாய்வு செய்கிறார்கள். இதை அவர்களால் நம்ப முடியவில்லை, இதை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆகவே இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், வதந்திகளை பரப்புகிறார்கள். மக்கள் நல கூட்டணி பொதுமக்களிடையே, கட்சி சாராத பொதுமக்களிடையே நம்பகத்தன்மையை பெற்றிருக்கிறது, நன்மதிப்பை பெற்றிருக்கிறது, நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகிறது. அப்படி என்ன நாம் மக்களிடத்திலே மாற்று அரசியலை முன்வைத்திருக்கிறோம்.
மாற்று அரசியலை பற்றி நான் விளக்குவதற்கு மாநாட்டிலே ஒரு உதாரணத்தை சொன்னேன். உடனே எல்லோரும் சீறி பாய்ந்தார்கள். தமிழ்நாட்டில் ஊழல் மலிந்து கிடக்கிறது, ஊழல் புற்று வளர்ந்து கிடக்கிறது. அந்த புற்றிலே ஒரு கட்டுவிரியன் குடியிருக்கிறது. அந்த கட்டுவிரியனை விரட்டிவிட்டு அதிலே கண்ணாடி விரியன் குடியேற பார்க்கிறது. கட்டுவிரியனையும் கண்ணாடி விரியனையும் ஏற விட மாட்டேன், இதோ நல்ல பாம்பு நான் இருக்கிறேன், நான் தான் அந்த கட்டிலில் ஏறுவேன், அந்த புற்றில் இருப்பேன் என்று ஒரு சாதி பாம்பு படமெடுத்து ஆடுகிறது என்று நான் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லிவிட்டு, அதில் அடிப்படையான கான்செப்ட் என்னவென்றால், அடிப்படையான பொருள் என்னவென்றால், கட்டு விரியனுக்கு மாற்று கண்ணாடி விரியனாக இருக்க முடியாது, கட்டு விரியனுக்கும் கண்ணாடி விரியனுக்கும் மாற்று நல்ல பாம்பாக இருக்க முடியாது. அடிப்படையில் இவை ஆபத்தானவை, நஞ்சு நிறைந்தவை. மாற்று என்னவாக இருக்க முடியும் என்றால், ஊழல் புற்றை அகற்றுவதுதான், ஊழல் மலிந்து கிடக்கிற இடத்தை பூங்காவாக மாற்றுவதுதான். பூங்காவில் பாம்புகள் நடமாடாது, குயில்கள் கூவும், மயில்கள் அகவும், பூக்கள் மலரும், நறுமணம் தவழும், தென்றல் வீசும், அமைதி நிலவும். இதுதான் மாற்றம், இதுதான் மாற்று அரசியல் என்று அந்த மாநாட்டில் நான் சொன்னேன். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்றால் புதிய மொந்தையில் பழைய கல்லு என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு மொந்தையிலே இருக்கிற கல்லு மொந்தை, இந்த மொந்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு இன்னொரு மொந்தையை வைத்து அதே கல்லை அதிலே ஊற்றி வைத்தால் அதற்கு பெயர் மாற்று இல்லை. புதிய மொந்தையில் பழைய கல்லு. மொந்தை மட்டும் மாறினால் போதாது, அதில் உள்ள கண்டென்ட், அதுக்குள்ள என்ன இருக்கு, கல்லு இருக்கு, அது உடலுக்கும் கேடு, உடல் நலத்துக்கு கேடு, நல்லதல்ல. எனவே புதிய மொந்தை பழைய கல்லு என்கிற நிலையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் அதற்கு பெயர் மாற்றம் அல்ல. பேப்பர் கப்பிலே குடித்துக் கொண்டிருக்கிற டீ, கண்ணாடி டம்ளரில் குடிக்கிற டீ, கண்ணாடி டம்ளருக்கு பதிலாக பேப்பர் கப். ஆனால் கண்டென்ட் என்ன? டீ தான். பொருள் மட்டும் மாறி இருக்கிறது. கண்ணாடி மாறி பேப்பர் கப் வந்திருக்கிறது, அல்லது சில்வர், எவர் சில்வர் டம்ளர் வந்திருக்கிறது. இதற்கு பெயர் மாற்றம் இல்லை. அடிப்படையிலே கொள்கை மாற்றம் தான் உண்மையான மாற்றம், கோட்பாட்டு மாற்றம் தான் உண்மையான மாற்றம். ஊழலை ஒழிப்போம் என்று அதிமுக சொல்லுமா? ஊழலை ஒழிப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மேடையிலே அறிவிக்குமா? முடியாது. அப்படியே அது சொன்னாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களின் கடந்த கால வரலாறு முற்றிலும் அதற்கு நேர் முரணானது. மதுவை ஒழிப்போம் என்று மக்கள் நல கூட்டணி சொல்கிறது. மதுவை ஒழிப்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுமா? மதுக்கடைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கூறுமா? திராவிட முன்னேற்ற கழகம் கூறுகிறது. ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான். கடந்த கால வரலாறு அவர்களுக்கு எதிராக இருக்கிறது. எனவே அவர்கள் சொல்லுகிற அந்த வாக்குறுதியில் உண்மை இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். அது ஏற்புடையதில்லை. எனவே ஊழலை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம், வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்தை அமைப்போம். எத்தனையோ வாக்குறுதிகளை நாம் தந்தாலும், எத்தனையோ கொள்கை கோட்பாடுகளை நாம் கூறினாலும், மக்கள் நல கூட்டணி முன்வைக்கக்கூடிய முக்கியமான 3 பிரச்சனைகள், இந்த தேர்தலில் நாம் முன்னிறுத்துகிற 3 பிரச்சனைகள்: ஊழல் ஒழிப்பு, மது ஒழிப்பு, வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸ், வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம். இந்த 3ஐயும் சொல்லுகிற முழு தகுதி மக்கள் நல கூட்டணிக்கு உண்டு. அதுதான் மற்ற அணிகளுக்கும் மக்கள் நல கூட்டணிக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. இந்த மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தலைவர்கள் மீது ஏதேனும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு உண்டா? அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னதை போல
இந்த தலைவர்களுக்கு எதிரான ஊழல் வழக்குகள், சிபிஐ வழக்குகள் உண்டா? ஊழல் வழக்கு அடிப்படையில் யாராவது நாங்கள் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்குகிறோமா? யாராலும் விரல் நீட்டி குற்றம் சுமத்த முடியாது. அதே போல மதுவிலக்கு கொள்கை, மதுவை ஒழிப்போம் என்கிற அந்த கோரிக்கை, தனிமனித ஒழுக்கத்தையும் தாண்டி சொல்கிறேன், இந்த 4 தலைவர்களின் பெயரில் அல்லது இந்த 4 தலைவர்களுக்கான பினாமி பெயரில் தமிழகத்தில் எங்காவது சாராய ஆலைகள் உண்டா? சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்களா? அதிமுகவுக்கு சாராய ஆலைகள் இருக்கின்றன. அம்மாவும் பெரியம்மாவும் சின்னம்மாவும் சேர்ந்து நடத்துகிற சாராய ஆலை மிடாஸ் என்பது உலகத்திற்கே தெரியும். இன்னும் பல சாராய ஆலைகள் இருக்கின்றன. அவர்களே சாராய ஆலை முதலாளிகள், சாராயத்தை உற்பத்தி செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு மதுவிலக்கு கொள்கையை சொல்லுகிற தகுதி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சாராய ஆலை முதலாளிகளாக இருக்கிறார்கள். இதுவும் ஊரறிந்த உண்மை, உலகறிந்த உண்மை. எனவே அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை தோழர் ஜிஆர் அவர்களுக்கு எதிராக, அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு எதிராக, நம்முடைய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களுக்கு எதிராக, இந்த எளியவன் திருமாவளவனுக்கு எதிராக யாராவது குற்றம் சுமத்த முடியுமா? எனவே மதுவிலக்கு கொள்கையை பற்றி பேசுவதற்கான முழு தகுதி மக்கள் நல கூட்டணிக்கு உண்டு. வெளிப்படையான ஆட்சி நிர்வாகம், இந்த ஆட்சியில் வரவு செலவு என்பது ஒப்புக்கு அறிவிக்கப்படுவதாக இருக்காது. இதற்கான வருமானம், இதற்கான செலவு, இவை அனைத்தும் எவ்வாறு நடைபெறுகின்றன, எப்படி வருமானம் வருகிறது, எப்படி செலவு செய்யப்படுகிறது, எப்படி டெண்டர் விடப்படுகிறது, யார் டெண்டரை எடுக்கிறார்கள், எந்த அடிப்படையிலே ஒப்பந்த பணிகள் நடைபெறுகின்றன, இதனால் என்னென்ன பலன்கள் விளைகின்றன என்கிற அத்தனையும் வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்தின் மூலம் மக்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்படி வெளிப்படையான ஆட்சி நிர்வாகத்தை நடத்தக்கூடியவர்களாக கடந்த காலங்களில் அல்லது தற்போது அதிமுகவோ அல்லது திமுகவோ இதுவரையில் செயல்பட்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை. லஞ்ச லாவண்யம் என்று சொல்லுகிறோம், ஊழல் என்று சொல்லுகிறோம். இவை அடிமுதல் நுனிவரையில் தலைவிரித்தாடுகிறது. எந்த வேலைக்கு லஞ்சம் கொடுக்காமல் நாம் பெற முடிகிறது? எந்த டெண்டர் ஊழல் இல்லாமல் நடக்கிறது? கட்டிட பணிகளாக இருந்தாலும் சரி, மேம்பால பணிகளாக இருந்தாலும் சரி, மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, மிக வெளிப்படையாக ஒரு கான்ட்ராக்டரை நீங்கள் அழைத்து மேடையிலே ஏற்றி அவனை பேச சொன்னால் சாட்சியம் சொல்லுவான். ஒவ்வொரு பணிக்கும் எத்தனை பர்சன்டேஜ், எவ்வளவு சதவிகிதம் கமிஷன் தரப்படுகிறது என்று. ஆகவே கமிஷன் அடிப்படையிலும் லஞ்சம் அடிப்படையிலும் இங்கே ஊழல் தலைவிரித்தாடுகிறது. வெளிப்படையான ஊழல், வெளிப்படையான ஆட்சி அல்ல, வெளிப்படையான ஊழல் நிர்வாகம். அமைச்சர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள், சமையல் வேலைக்கு, சமையல் ஆயா வேலைக்கு அல்லது சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு, ஓட்டுநர் வேலைக்கு, நடத்துனர் வேலைக்கு, தலையாரி வேலைக்கு, இப்படி அத்தனை வேலைகளுக்கும் தரம் வாரியாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக காரர்களிடம் மட்டுமா அவர்கள் லஞ்சம் கேட்கிறார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களிடம் மட்டுமா லஞ்சம் கேட்கிறார்கள்? நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளுங்கட்சிக்காரனே லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை பெற முடியும். இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டவனே 4 லட்சம் கொடுத்தால் தான் நடத்துனராக முடியும். இரட்டை இலை சின்னத்தை பச்சை குத்தி இருப்பவனே 10 லட்சம் கொடுத்தால் தான் பேராசிரியர் பணியை பெற முடியும். இரட்டை இலைக்கு பரம்பரையாக என் தாத்தா போட்டார், என் அப்பா போட்டார், இன்றைக்கு நான் போடுகிறேன், என் குடும்பமே அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறது, எனவே எனக்கு துணைவேந்தர் பதவியை லஞ்சம் இல்லாமல் கொடுங்கள் என்றால் கொடுக்கவா செய்கிறார்கள்? அதற்கும் 10 கோடி இன்றைக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கேவலமாக இங்கே லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுகிறது, ஊழல் இங்கே தலைவிரித்தாடுகிறது என்பதை எண்ணி பார்க்கிற போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. மூளைக்கு மூளை, சந்து பொந்து எங்கு பார்த்தாலும் சாராய கடைகள். டாஸ்மாக் ஒரு ஆண்டுக்கு 25,000 28,000 கோடிக்கு மேல்
தமிழக அரசுக்கு வருமானம் வருகிறது. இந்த நிதியிலிருந்து ஒரு 1000 கோடியை எடுத்து வீட்டுக்கு வீடு ஃபேன், அம்மா ஃபேன், அம்மா விசிறி, மின் விசிறி, மிக்சி, கிரைண்டர், லேப்டாப், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? அம்மா வாங்குகிற முதலமைச்சர் சம்பளத்தில் இருந்தா வருகிறது. நீங்கள் குடிக்கிற சாராய பணத்தில் இருந்து வருகிறது. நீங்கள் இந்த அரசுக்கு 28,000 கோடி தருகிறீர்கள். அந்த பணத்திலிருந்து 1000 கோடியை எடுத்து அம்மா படம் ஸ்டிக்கர் ஒட்டி ஒட்டி உங்கள் வீட்டுக்கு மின்விசிறி வருகிறது, மற்ற பொருட்கள் வருகின்றன. எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி நிர்வாகம் இது! எவ்வளவு வெளிப்படையான ஒரு ஊழல் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது! இப்படிப்பட்ட அவலத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? இந்த கவலையில் இருந்துதான் 4 தலைவர்களும் ஒன்று கூடினோம். சாராயம் குடிக்கிறவர்கள் அன்றைக்கு ஊருக்கு ஒருவன் இருப்பான் அல்லது தெருவுக்கு ஒருவன் இருப்பான். ஆனால் இன்றைக்கு குடிக்காதவன் தான் ஒருவன் இருவன் என்கிற நிலை ஏற்பட்டு இருக்கிறது. பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் குடிக்கிறார்கள். மிகப்பெரிய கேவலம், மாணவிகள் குடிக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடிக்கிற காட்சிகள் இன்றைக்கு வாட்ஸ்அப்பிலே வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைக்கு காரணம் யார்? இதற்கு பொறுப்பு யார்? தமிழ்நாட்டு மக்களை, நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளை குடிகாரர்களாக்கிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? தான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை நுகர வேண்டும், பதவி சுகத்தை நுகர வேண்டும். ஆனால் இந்த உழைக்கிற மக்களின் பிள்ளைகள், வாரிசுகள் குடிகாரர்களாக வேண்டும் என்கிற அக்கறையற்ற போக்கு கொண்டவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். நம்முடைய அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டாமா? பேர பிள்ளைகளையாவது காப்பாற்ற வேண்டாமா? அவர்களை காப்பாற்றுவதற்கான அந்த கவலையில் இருந்துதான் இந்த 4 தலைவர்களும் ஒன்று கூடினோம், கலந்துரையாடினோம், ஆய்வு செய்தோம், தொலைநோக்கு பார்வையோடு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம். சென்னையில் எவ்வளவு பெரிய பாதிப்பு, எவ்வளவு மந்தமான ஒரு ஆட்சி நிர்வாகம், பேய் மழை, பெருவெள்ளம். முதலமைச்சர் ஊரில் இருந்தாரா இல்லையா? தமிழ்நாட்டில் அரசு இருந்ததா இல்லையா? அதிகாரிகள் இருந்தார்களா இல்லையா? அண்ணன் வைகோ அவர்கள் மேடைக்கு மேடை கேட்டார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போனாரா என்று. எங்கே போனார் அந்த நாட்களில்? எவ்வளவு கேவலமான ஒரு அவலம்! இதுவரையில் சென்னை மாநகரம் இப்படி மூழ்கியது உண்டா வெள்ளத்தில்? 2 அடுக்கு மாடி வரையில் தண்ணீர். ஏதோ ஒரு பகுதியில் மட்டுமா வெள்ளம் வந்தது? வட சென்னையை கொசஸ்தலை ஆறு மூழ்கடித்தது, மைய சென்னையை கூவம் ஆறு மூழ்கடித்தது, தென் சென்னையை அடையாறு மூழ்கடித்தது, செம்பரப்பாக்கம் ஏரியை அவர்கள் திறந்து விட்டதன் விளைவாக மிக மோசமான பேய் வெள்ளம் இங்கே சென்னை மாநகரத்தையே திணற வைத்தது. இங்கே எங்கே ஆட்சி நிர்வாகம் இருந்தது? மக்களை காப்பாற்றியது யார்? ஒரு வாரத்திற்கு பிறகுதான் அரசு கேந்திரங்கள் வீதிக்கு வந்தன. தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் இளைஞர்களும் கட்சி சாராதவர்களும் களத்திலே இறங்கி மக்களை காப்பாற்றினார்கள். இந்த அவலத்தை பார்த்து 4 தலைவர்களும், தலைவர்கள் என்ற எண்ணத்தில் அல்ல, மக்களின் தொண்டர்கள் என்கிற அடிப்படையிலே 4 தலைவர்களும் களத்திலே இறங்கினோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றினோம். அந்த பெருவெள்ளத்தால் மூழ்கி சகதியிலே சிக்கி கிடந்த மக்களை காப்பாற்றினோம். 10 நாட்கள் பாடுபட்டாலும் கூட சகதியிலே சிக்கியிருந்த அந்த சின்ன சின்ன வீடுகளை காப்பாற்ற முடியாது என்கிற நிலையில 4 பேரும் களத்திலே இறங்கி மணிக்கணக்கிலே அவர்களோடு நின்று அந்த சேறு சகதி நாற்றம் எடுத்த அந்த சகதியில் நின்று மணிக்கணக்கிலே வேலை செய்தோம். யாரும் படம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஊடகங்களிலே விளம்பரம் தேட வேண்டும் என்பதற்காக அல்ல, ஊடகங்களுக்கு கூட தகவல் கொடுக்காமல் போனோம். நாங்கள் போகிறோம், வாருங்கள், படம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று 1 நிமிடம் 2 நிமிடம் நின்று போஸ் கொடுத்து விட்டு நாங்கள் வெளியேறவில்லை. 1000 விளக்கு பகுதியிலே மக்கீஸ் கார்டன் என்கிற இடத்தில் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் இதர உழைக்கிற மக்களும் பெரும்பகுதியாக வாழக்கூடிய ஒரு கரையோரத்தில், அந்த கூவம் கரையோரத்தில் 8 மணி நேரம் நின்று வேலை செய்தோம். அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் ஜிஆர் அவர்களும் அண்ணன் முத்தரசன் அவர்களும் நானும் இந்த கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களும் 4 கட்சிகளின் முன்னணி பொறுப்பாளர்களும் களத்திலே நின்று
மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு அந்த சகதியை அள்ளி கொடுத்து சுத்தம் செய்தோம். ஆளுங்கட்சியினர் என்ன செய்தார்கள்? இப்படிப்பட்ட சமூக அக்கறை இல்லாதவர்களிடமிருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு கவலைதான், அந்த வேதனை தான். இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள்? குடிசை வாழ் மக்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள். யார் ஆக்கிரமிப்பாளர்கள்? பேப்பர் பொறுக்குகிறவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? வீட்டு வேலை செய்கிறவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? உணவகங்களிலே வேலை செய்கிறவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? பாசிமணிகளை விற்கிறவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? சவுரி முடி விற்பவர்களா ஆக்கிரமிப்பாளர்கள்? ஆற்றங்கரை ஓரத்திலே 10க்கு 10 கூட இல்லாத நிலையிலே ஒவ்வொரு குடிசையிலும் 4 பேர் 5 பேர் 6 பேர் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த அவலம் இருக்கிறதே, அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு குடியிருப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களின் பொறுப்பு. நல்ல வீடு கட்டி தர வேண்டிய பொறுப்பு ஆட்சியாளர்களின் பொறுப்பு. சென்னையிலே கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் பிளாட்ஃபார்மில் கிடக்கிறார்கள், சாலைகளே கிடக்கிறார்கள். அதுதான் அவர்களது குடும்பம், அங்கேதான் அவர்கள் குடும்பமே நடத்துகிறார்கள். தாம்பத்திய வாழ்க்கையே பிளாட்ஃபார்மில் நடக்கிறது. எங்கே பிறந்தாய் என்று போய் கேட்டால் அந்த பிளாட்ஃபார்மை காட்டக்கூடிய குடும்பங்கள் எவ்வளவு குடும்பங்கள். நான் இந்த பிளாட்ஃபார்மில் பிறந்தேன், பகலில் கடை, இரவில் எங்கள் வீடு என்று சொல்லுகிறார்கள். அந்த கடையின் வாசல் தான் பலருக்கு வீடு. இப்படி சென்னையிலே 20 லட்சம் பேர் பிளாட்ஃபார்மிலே கிடக்கக்கூடிய அவலத்திற்கு யார் பொறுப்பு? இன்றைக்கு 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட குடிசை மாற்று வாரியங்களின் வீடுகள் இடிந்து விடுகின்றன. புளியந்தோப்பாக இருந்தாலும் சரி, கன்னிகாபுரமாக இருந்தாலும் சரி, இன்னும் இந்த பகுதியிலே வட சென்னை பகுதியிலே வியாசர்பாடி போன்ற அந்த பகுதிகளிலே கட்டப்பட்டிருக்கிற இந்த குடியிருப்பு வீடுகள் எல்லாம் 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட வீடுகள். அவற்றை இடித்துவிட்டு புதிய குடியிருப்பு கட்டி தருவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் என்ன அக்கறை எடுத்துக் கொண்டார்கள்? சென்னை மாநகரத்தை சிங்கார சென்னை ஆக்கப் போகிறோம், அழகு மாநகராக்கப் போகிறோம் என்று இந்த குடிசை பகுதிகளிலே வாழ்ந்த மக்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி அப்புறப்படுத்தி ஒக்கியம் துறைப்பாக்கம் போன்ற புறநகர் பகுதிகளிலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறார்கள். அங்கே என்ன வாழ்க்கை? குடிநீர் வசதி உண்டா? மின்சார வசதி உண்டா? சாலை வசதி உண்டா? சுகாதார வசதி உண்டா? மருத்துவ வசதி உண்டா? மிக கேவலமான அகதிகள் முகாம்களை போல செம்மஞ்சேரி, ஒக்கியம், துறைப்பாக்கம் போன்ற பகுதிகள் விளங்குகின்றன. ஒட்டுமொத்த சென்னை வாழ் மக்களையும் கொண்டு போய் வெளியிலே அப்புறப்படுத்துகிறார்கள். சென்னை மாநகரத்தில் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டால் புறநகர் பகுதிக்கு போனால் அவர்கள் என்ன தொழிலை செய்து அவர்கள் வாழ முடியும்? சென்னைக்குள்ளே இருந்தால் கடைகளில் வேலை செய்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள், தேநீர் கடைகளில் வேலை செய்கிறார்கள், வண்டி இழுக்கிறார்கள், மூட்டை தூக்குகிறார்கள், பெயிண்டிங் வேலை போகிறார்கள், கொத்தால் சித்தால் வேலை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட வேலை செய்து கொண்டிருக்கிற மக்களை கிராமப்புறங்களுக்கு கொண்டு போய் குவித்தால் அங்கே என்ன அவர்கள் களை பறிக்க முடியுமா? நாற்று நட முடியுமா? தாள் இருக்க முடியுமா? மாடு ஓட்ட முடியுமா? ஏர் ஓட்ட முடியுமா? எந்த அக்கறையும் இல்லாதவர்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சென்னையில் வாழ்கிற குடிசை வாழ் மக்களுக்கு சென்னையிலேயே வீடுகளை கட்டி தருவோம், நல்ல குடியிருப்புகளை கட்டி தருவோம். சென்னையில் இருந்து ஒரே ஒரு குடும்பத்தை கூட அப்புறப்படுத்த மாட்டோம். 2 ஏக்கர்ல ஒருத்தன் பங்களா கட்டி குடியிருக்கிறான், 4 ஏக்கர்ல பங்களா கட்டி குடியிருக்கிறான். புருஷம் பொண்டாட்டி 2 பேர் மட்டும் இருப்பதற்கு அவ்வளவு பெரிய பரப்பளவில் வீடுகள். ஆனால் 10க்கு 10 கூட குடிசை இல்லாத நிலையில எத்தனை லட்சம் குடும்பங்கள் சென்னை மாநகரத்தில். சினிமாவில் மட்டும் பாட்டு பாடுகிறார்கள். அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினிலே ஒரு குடிசை கட்டி பொன்னான உலகம் என்று சொன்னால் அந்த நாடு சிரிக்கும், இந்த உலகம் சிரிக்கும், இந்த ஊரும் சிரிக்கும், நாடும் சிரிக்கும் படம் தான் சினிமாவிலே பாட்டு. ஆனால் என்ன மாற்றம் இங்கே நிகழ்ந்திருக்கிறது? இந்த குடிசை வாழ் மக்களின் வாழ்க்கையிலே என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது? நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது உதயம் தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற குடிசை வாழ் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று இதே அதிமுக அரசு சொன்ன போது நான் ஆத்திரப்பட்டு எழுந்து கண்டனம் தெரிவித்தேன். பணம் இருக்கிறது என்பதற்காக ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்குகிறவன் ஆக்கிரமிப்பாளனா?
குடியிருப்பதற்கே இடமில்லாமல் குடிசை போட்டு தஞ்சம் புகுந்திருப்பவன் ஆக்கிரமிப்பாளனா? யாரை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுகிறீர்கள்? வீடு கூட இல்லாமல் பிளாட்பார்மிலே கிடக்கிறவன், குடிசைக்குள்ளே கிடக்கிறவனை ஆக்கிரமிப்பாளர் என்று சொல்லுவதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று நான் கண்டனம் தெரிவித்திருக்கிறேன். ஆகவே மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சென்னையை பூர்வீகமாக கொண்டு வாழ்கிற இந்த ஏழை எளிய மக்களுக்கு இங்கேயே தங்கி வாழ்வதற்கேற்ற வகையில் காலி மனைகளில் அல்லது ஆக்கிரமிப்பாளர்களின் இடங்களை கையகப்படுத்தி, நிச்சயமாக சென்னைக்குள்ளே குடியிருப்பவர்களுக்கு இத்தனை கிரவுண்டுக்கு மேல் இடம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டத்தை மக்கள் நல கூட்டணி கொண்டு வருவோம். பணம் இருக்குங்கிறதுக்காக எவ்வளவு ஏக்கர் வேண்டுமானாலும் நிலத்தை நீ வளைத்து போட முடியும், எத்தனை ஏக்கர் வேண்டுமானாலும் நீ பங்களா கட்ட முடியும் என்று சொன்னால் அது தலைநகர் சென்னையில் நடக்காது. அதை மாற்றுவோம். மக்கள் நல கூட்டணி அதற்கான முயற்சியை மேற்கொள்ளும். அந்த இடங்களை கையகப்படுத்தி அங்கே அடுக்குமாடி வீடுகளை கட்டி அனைவரும் நல்ல பாதுகாப்பான நல்ல சுகாதாரமான இடத்திலே வசிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வோம். சென்னை மாநகர மக்களுக்கு மக்கள் நல கூட்டணியின் சார்பில் இந்த வாக்குறுதியை வழங்க நான் கடமைப்பட்டிருக்கிறோம். சென்னை மாநகரம் இன்றைக்கு மிகப்பெரிய அவலத்தில் இருக்கிறது. இந்த அவலத்திலிருந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிறது. எனவே இன்னும் சரியாக 1 மாத காலம்தான் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு. நாம் கூட்டணி அமைத்து விட்டோம். இன்னும் பலர் கூட்டணி அமைக்கவில்லை. அமைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன சொல்ல முடியாது, திமுக கூட்டணி கட்சிகள் என்னென்ன கட்சிகள் சொல்ல முடியாது. நண்பர் விஜயகாந்த் இப்போது தனி அணி என்று கூறியிருக்கிறார். ஆனால் மக்கள் நல கூட்டணி ஏற்கனவே அமைக்கப்பட்டு விட்டது. 4 கட்சிகள் இடம்பெற்றிருக்கிறோம். அவரவர்களும் என்ன செய்வது ஏது செய்வது என்று திகத்தி போய் நிற்கிற நிலையில், எதுவும் செய்ய முடியாத குழம்பி போய் நிற்கிற நிலையில், எந்தவித குழப்பத்திற்கும் இடமில்லாமல் என் தலைவரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தா ஒரே சந்தோஷமா இருக்கிறாங்க. என்ன ஜெயிச்சிட்டீங்களா, ஜெயிச்சது மாதிரியே இருக்கிறாங்க, ஒரே சந்தோஷமா மகிழ்ச்சியா. நானும் சேர்ந்துதாங்க, இப்போ நான் சேராம எப்படி ஜெயிக்க முடியும்? நானும் சேர்ந்துதான் மிகுந்த மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறாங்க. பல பேர் தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. ஐயோ போயிட்டுதேங்கிறாங்க. கனவு, பல கனவு, அடுத்த முதலமைச்சர் என்கிற கனவு இருக்கிறவங்களுக்கு, தொடர்ந்து முதலமைச்சர் என்கிற கனவு. அந்த முதலமைச்சர் கனவை எல்லாம் தகர்த்தெறிந்தது மக்கள் நல கூட்டணி. அதனால தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, 26ஆம் தேதியா வேட்புமனு 22, ஏப்ரல் 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அது ரொம்ப நல்ல மாதம். ஏப்ரல் மாதம்னா நமக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான மாதம்னா சபதம் எடுத்துக்கொள்ளுகிற மாதம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி, அம்பேத்கருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சபதம் ஏற்று வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். மே மாதம் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு. மே முதல் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிற மே தின எழுச்சி நாள். அந்த மே நாளில் நம்முடைய மக்கள் நல கூட்டணி, நம்முடைய தொழிற்சங்க அமைப்புகள், நம்முடைய மாதர் அமைப்புகள், அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்ற எழுச்சிமிக்க பேரணியோடு அந்த மேதின சபதம் என்பது வருகிற தேதியில் ஆட்சியை மாற்றுகிற தேதியில்ங்கிற சபதத்தோடு மே மாதம் 16ஆம் தேதி நாம் வாக்களிக்க இருக்கிறோம். ஆகவே ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு சிறந்த நோக்கத்தோடு, ஒரு லட்சியத்தோடு இந்த அணி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எந்தவித ரகசியங்களும் கிடையாது. ஒரு வெளிப்படையான அணி. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளில் வெளிப்படையாக செயல்படக்கூடிய அணி மக்கள் நல கூட்டணி. எந்த ரகசியமும் கிடையாது. மக்கள் நல கூட்டு இயக்கம் என ஜூலை மாதம் 27ஆம் தேதி தொடங்கினோம். ஜூலை 27, ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என கோரி கடையடைப்பு போராட்டத்தை நடத்தினோம். அணியை, மக்கள் நல கூட்டு இயக்கத்தை உருவாக்கி சில நாட்களிலேயே அந்த போராட்டத்தை அறிவித்தோம். அந்த போராட்டம் மிக வெற்றிகரமாக நடைபெற்றது. நவம்பர் 2ஆம் தேதி மக்கள் நல கூட்டு இயக்கத்தை மக்கள் நல கூட்டணி என்று அறிவித்தோம்.
குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அறிவித்தோம். எல்லா கூட்டங்களிலும் சொல்லுகிறோம், இந்த கூட்டத்திலும் சொல்லுகிறோம். மக்கள் நல கூட்டணியில் வகுப்புவாத சக்தியான பிஜேபிக்கு இடமில்லை, இடமில்லை, இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே வேலை கிடையாது, இடம் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு இங்கே இடம் கிடையாது. அண்ணா திமுக, திமுகவுக்கு இடம் கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இடம் கிடையாது. இந்த 5 கட்சிக்கு இங்கே வேலை கிடையாது. அந்த 5 கட்சிகளுக்கு இங்கே நாற்காலி கிடையாது. இந்த மேடையில் நாற்காலி கிடையாது. சரி, எங்க மேடையில் நாற்காலி இல்லை, அவங்க மேடை அமைச்சு அந்த நாற்காலிக்கு வருவீங்களா? உங்க நாற்காலி எங்களுக்கு வேண்டியது இல்லை, அங்கேயும் நாங்கள் வரமாட்டோம், நீங்களும் இங்கே வரக்கூடாது. இப்படி யாராவது தமிழ்நாட்டில் சொல்வார் உண்டா? எங்களோடு வர வேண்டாம் என்று சொல்லுகிற துணிச்சல், அதுவும் பெரிய கட்சிகளை பார்த்து சொல்லுகிற துணிச்சல், சொல்லுகிற ஆற்றல், நெஞ்சு துணிவு யாருக்காவது உண்டா? நாங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிட்டோம். யார் வரலான்னு சொல்லிட்டோம், யார் வரலான்னு சொல்லிட்டோம். ஊழலை எதிர்ப்பவர்கள், மாற்றாட்சி வேண்டும் என்று விரும்புவர்கள், திமுக அண்ணா திமுக அல்லாத ஆட்சி வேண்டும் விரும்புகிறவர்கள், அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் தேமுதிக வரலாம், தமிழ் மாநில காங்கிரஸ் வரலாம் என்று இதையும் பகிரங்கமாக அறிவித்து விட்டோம். அவங்க வருவாங்களோ வரமாட்டோம் எனக்கு தெரியாது. வரலாம், வராமல் இருக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம், அது வேறு விஷயம். யார் வரக்கூடாது, யார் வரலாம் என்று பகிரங்கமாக அறிவித்து விட்டோம். அறிவித்தது மட்டுமல்ல, எந்த பணியும் யாருக்காகவும் காத்திருக்காமல் பணியை தொடங்கியும் விட்டோம். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் யார் நடத்திக்கிட்டு இருக்கா? 4வது கட்ட பிரச்சாரம். ஏற்கனவே 22 மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செய்து முடித்து விட்டோம். இதை போலவே கொடுமையான வெயிலில், இங்க கூட கொஞ்சம் நிழல் இருக்கு, பல இடங்களில் நிழல் கிடையாது, மிக கொடுமையான வெயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள். இரவு நேர பொதுக்கூட்டங்கள் இரவு 1:30 மணி 2 மணி வரை நடைபெற்றது. நாங்கள் 4ஆம் தேதி, கடந்த 4ஆம் தேதி செங்கல்பட்டில் முடிக்கிற பொழுதுதான் தேர்தல் அறிவித்து விட்ட காரணத்தினால் தேர்தல் விதிகளை மீறக்கூடாது என்கிற காரணத்திற்காக சரியாக 9:58க்கு பிரச்சாரத்தை நிறைவு செய்தோம். மற்ற இடங்களில் எல்லாம் இரவு 1 மணி 1:30 மணி 2 மணி வரை கூட்டம் நடைபெற்றது. எல்லா இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை இதுவரை நாங்கள் சந்தித்து விட்டோம். சந்திப்பு தொடரும். இந்த சூழலில் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம் என்ன, தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு என்ன, தமிழ்நாட்டு மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? வெறும் ஆள்மாறாட்டத்தை எதிர்பார்க்கவில்லை, வெறும் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை, கொள்கை அடிப்படையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறார்கள், கனவு காண்கிறார்கள். 50 ஆண்டு காலமாக இந்த கனவை காண்கிறார்கள். கடந்த 50 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, கலைஞர் ஆட்சி அல்லது ஜெயலலிதா ஆட்சி என்று மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். மாறி மாறி மக்கள் வாக்களித்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பி நல்லாட்சியை தருவார்கள் என்கிற நம்பிக்கையோடு திமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள், அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தினார்கள். 2 கட்சிகளும் ஆட்சியில் அமர்ந்தது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பத்திற்கு நேர் மாறாக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துவிட்டு தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். 2 கட்சிகளும் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமை, 2 தனித்தனி கட்சி தான். 2 எதுல நல்ல ஒற்றுமைன்னா மணல் கொள்ளையடிக்கிறதுல 2 பேருக்கும் ஒற்றுமை. அதில் 2 பேருக்கும் ஒன்றும் பெரிய வேறுபாடு வித்தியாசம் கிடையாது. கொள்ளையில் 2 பேருக்கும் நல்ல ஒற்றுமை, லஞ்சம் வாங்குவதில் நல்ல ஒற்றுமை. தமிழ்நாட்டில் சத்துணவு கூடத்தில் வேலை பார்க்குற டீச்சர் வேலை இல்லை, அந்த ஆயா வேலை இருக்கிற, சமைச்சு போடுற வேலை, சோறு பொங்கி போடுற வேலை, அந்த வேலை வாங்கினா கூட பணம் இல்லாமல் வாங்க முடியாது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் வாங்க முடியாது, பணம் கொடுத்தா தான் வாங்கலாம். பத்திரிகையில் தானே செய்தி வருத, கண்ட்ராக்டருக்கு லஞ்சம், டிரைவருக்கு லஞ்சம். தாசில்தார் போனால் லஞ்சம் வாங்கலாம், கண்ட்ராக்டராக போனால் லஞ்சம் வாங்க முடியுமா? நம்மளால் 3 ரூபா டிக்கெட்டுக்கு 100 ரூபா தலை கொடுத்து சில்லறை வாங்கி தகராறு பண்ணிட்டு இருப்பாங்க கண்ட்ராக்டர்கிட்ட. அந்த கண்ட்ராக்டர் வேலைக்கு போகிறதுக்கு லஞ்சம், டிரைவருக்கு லஞ்சம், எதை எடுத்து கொண்டாலும் லஞ்சம். இதில் 2 பேருக்கு ஏதாருக்கு வித்தியாசம் உண்டா? திமுக லஞ்சமே வாங்கலை சொல்ல முடியுமா? அண்ணா திமுக லஞ்சமே வாங்கலை சொல்ல முடியுமா? அண்ணா திமுக முதலமைச்சர், அண்ணா திமுகவுடைய பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தவறு செய்கிறவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. கட்சி பொறுப்புலேருந்து திடீர்னு மாற்றுறாங்க, அது அவங்க கட்சி. தவறு செய்கிறாங்க, மாற்றுறாங்க. மந்திரிகளை திடீர்னு மாற்றுறாங்க, லாக்காவை பறிச்சாச்சுங்கிறாங்க, இவங்க பரிந்துரை செய்கிறாங்க. ஒரு கட்சியில், ஒரு ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கிறவங்க யார் மந்திரியாக இருப்பது, யார் மந்திரியாக இருக்கக்கூடாது என்பதை தீர்மானிப்பது முதலமைச்சர் தான். தவறு செய்கிற அமைச்சர்களை நீக்குவதற்கான அதிகாரம் முதலமைச்சருக்கு இருக்குது.
அந்த அடிப்படையில் நீக்கிறாங்க. ரொம்ப வரவேற்கிறோம், பாராட்டுறோம். முதலமைச்சர் தவறு செய்தால் யார் நீக்குவது? மந்திரி தவறு செய்தால் முதலமைச்சர் நீக்குவார், ஆளுநருக்கு பரிந்துரை செய்வார், ஆளுநர் உடனே அந்த பரிந்துரை ஏற்று நீக்கி விடுவார். முதலமைச்சரே தவறு செய்தால் யார் நீக்குவது? நீங்க தான் சொல்லணும். யார் நீக்கிறது? அதுக்கு தான் இந்த கூட்டணி. அது சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிது. சரி, அந்த பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் நிற்கிதுன்னு அப்படி இந்த பக்கம் திரும்பினோம்னா குடும்பமே கோர்ட்டில் நிற்கிது. இது குடும்பமே நிற்கிது. மதிப்புமிக்க கலைஞர் அவர் தான் தமிழ்நாட்டு மூத்த அரசியல் தலைவர், ரொம்ப மரியாதைக்குரியவர். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் எங்கள் யார் மீதும் எங்களுக்கு கோபம்லாம் கிடையாது. தனிப்பட்ட முறையில் நாங்கள் எங்கேயும் யாரையும் விமர்சித்ததும் கிடையாது. விமர்சித்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. கலைஞரின் மீது மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. செல்வி ஜெயலலிதா மீது மதிப்புண்டு, மரியாதை உண்டு. கொள்கை அடிப்படையில் தான் விவகாரம். உங்கள் மனைவியின் மீது வழக்கு இருக்கிறது, உங்கள் மகளின் மீது வழக்கு இருக்கிறது, உங்கள் கொள்கை பரப்பு செயலாளர் மீது வழக்கு இருக்கிறது, உங்கள் பேரப்பிள்ளைகள் 2 பேர் மீதும் வழக்கு இருக்கிறது. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்புறம் திரும்ப ஆட்சிக்கு வேணாங்கிறீங்க. எதுக்கு? ஏற்கனவே கொள்ளையடிச்சிருக்கிறீங்க. அதான் ஏற்கனவே கொள்ளை அடிச்சிட்டீங்களா, அப்புறம் திருப்பி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கணுமா? அதிமுக அடித்த கொள்ளை பத்தாதா? இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கொள்ளையடிக்கிறவங்க திரும்பி வரக்கூடாதுங்கிறது மட்டுமல்ல, அடிக்கப்பட்ட சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்ய வேண்டும். அந்த பறிமுதல் செய்யறதுக்கு மக்கள் நல கூட்டணியால் தான் முடியும், மற்றவங்களால முடியாது. ஏன்னா நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை. இப்படி சொல்கிற பொழுது இன்னொருத்தர் சொல்கிறார், என் மகனை முதலமைச்சர் ஆக்குங்கிறாரு. அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு காதில் ஒன்று மாட்டிக்கிட்டு இங்கே ஒன்று மாட்டிக்கிட்டு மேடையில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாரு. நடைப்பயிற்சி இங்கேயும் எங்கேயுமா போகிறாரு. ஓபாமா அந்த மாதிரி பேசுவாராம். அதை பார்த்து இவர் காப்பிடிக்கிறார். இவர் சொல்கிறாரு, நான் முதலமைச்சரானால், அவர் பேரை சொல்லி அப்படிப்பட்ட நான் முதலமைச்சரானால் அப்படிங்கிறாரு. அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பா தான் முளைக்குமா? நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்? அவர் சொல்கிறாரு, நான் முதல் கையெழுத்து போட்டால் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. முதல் கையெழுத்து திரும்ப சொல்கிறாரு. நானும் பல கூட்டத்தில் சொல்லிட்டேன், கொஞ்சம் நிறுத்தியா முதல்ல அதை முதல் கையெழுத்தை நிறுத்து. ஏற்கனவே முதல் கையெழுத்து போட்ட 5 வருஷம் மத்திய மந்திரியா இருந்தீல்ல, அப்போ முதல் கையெழுத்து பச்சையங்கால தானே போட்ட. அந்த பச்சையங்கால நீ கையெழுத்து போட்டதே உன் தலையெழுத்தை சுற்றி அங்கே வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, விசாரணை நடைபெறுகிறது. திகார் சிறைச்சாலை கேட்டு கதவு திறந்து வச்சிருக்கிறாங்க. வாங்கப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க மறுபடியும் கையெழுத்து போடுறது? குற்றமற்றவனை நிரூபிச்சுட்டு வர வேண்டாமா? வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு சென்று சந்தித்து நான் குற்றமற்றவன், யோக்கியமானவன் என்று நிரூபித்து கொண்டல்ல தமிழ்நாட்டில் வந்து ஓட்டு கேட்க வரணும். அது இல்லாமல் குற்றத்தை தலைமையில் சுமத்தி வச்சுட்டு நான் முதல் கையெழுத்து போடுவேன். முதல் கையெழுத்து எவ்வளவு ஆசை, எவ்வளவு பேராசை. ஆகவே தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி வேண்டும், நேர்மையான ஆட்சி வேண்டும், வெளிப்படையான ஆட்சி வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்குத்தான் மக்கள் நல கூட்டணி செயல்பட்டு கொண்டு வருகிறது. நான் முடிச்சிடுறேன், பின்னாடி தலைவரெல்லாம் நிறைய பேசுவாங்க. இந்த பத்திரிகை உங்களுக்கு தெரியும், இது நம்ம மூத்த தலைவர் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் நடத்துகிற பத்திரிகை. இந்த பத்திரிகை எப்படி நடக்குது, கலைஞர் தொலைக்காட்சி எப்படி நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 1,76,000 கோடியில் வாங்கி இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது வேற விஷயம். அந்த பத்திரிகையில் இன்னைக்கு 2ஆம் பக்கத்தில் ஒரு பெரிய செய்தி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தேர்தலில் அங்கீகாரம் பெற மக்கள் நல கூட்டணியை கலைக்க முடிவு, கட்சி தலைவர்கள் தீவிர ஆலோசனை, 2ஆம் கட்ட தலைவர்கள் கடும் எதிர்ப்பு. இதுதான் இன்னைக்கு செய்தி. மக்கள் நல கூட்டணியை கலைக்க முடிவு. மக்கள் நல கூட்டணியை கலைக்க முடியல, உங்களை கலைக்க தான் நாங்கள் முடிவு. உங்கள் கனவை தகர்ப்பதான். என்ன வேணாலும் எழுது, நீ எத்தனை மாதத்துக்கு வேணாலும் எழுது. நீனா ஆரம்பத்திலேருந்து எழுதுற. திருமாவளவன் போயிட்டாரு, எங்கே போயிட்டாரு? இங்கே போயிட்டாரு. வைகோ இங்கே போகிறாரு, ராமகிருஷ்ணன் இங்கே போகிறாரு, முத்தரசன் இங்கே போகிறாரு. இது நிற்க மாட்டாங்க, தேர்தல் வரைக்கும் நிற்காது, தேர்தல் வரைக்கும் நிற்காதுன்னு எழுதி 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 உங்கள் பேரில் இங்கே பூரா காலியாகிட்டு உங்கள் கையும் வலிக்குது, உங்கள் பேப்பரும் வீணாகிட்டு இருக்கு. இன்னும் எழுதுறீங்களா? இன்னும் எழுதுங்க. நீ எத்தனை மாதத்துக்கு வேணாலும் எழுதுங்க, தேர்தல் முடிகிற வரைக்கும் எழுதுங்க. மே மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் எழுதுங்க. மே மாதம் 19ஆம் தேதி வாக்கு எண்ணி முடிகிற பொழுது நீங்கள் என்ன எழுத போறீங்க? அப்போ என்ன எழுதுவீங்க? மக்கள் நல கூட்டணி வெற்றி பெற்றுன்னு எழுத போறீங்க. இல்லை அதையும் மறைச்சிட்டு தேர்தல் முடிவையும் மறைச்சிட்டு மக்கள் நல கூட்டணி ஜெயிச்சிருச்சு, ஆனால் எங்கள் பத்திரிகை நாங்கள் எழுத மாட்டோம், தோத்து போயிட்டு எழுதுவோம்னு எழுதுவீங்களா? நீங்கள் எழுதுங்க பார்ப்போம்.
தைரியம் இருந்தால் நீங்கள் அப்போ எழுதுங்க. ஆக இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை எப்படியாவது இந்த கூட்டணியை உடைச்சிடணும், எப்படியாவது. ஏன் இவங்க பகல் கனவு பூரா தகர்த்தாச்சு, கனவு பூரா போயிடுச்சு. அவங்கங்க முன்னாடிலாம் சொன்னாங்க, பின்னாடி தலைவரெல்லாம் கொஞ்சம் நிறையா நான் பேசல. பால் நழுவி பாலன்னா பழம் நழுவி பாலில் உளுந்துட்டுனாங்க, அதை பலாப்பழம் போட்டுக்கிட்டு காலில் விழுந்து காலில் வீங்கி போனதான் பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க, நான் சொல்லலை. கருதி நான் சுருக்க சொல்லுகிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மக்கள கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, திரளாக கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மக்கள கூட்டணி சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் முத்தரசு அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது மக்கள கூட்டணியை கலைக்கப் போகிறார்கள் என்று ஒரு செய்தியை தினகரன் நாளேடு வெளியிட்டிருந்ததை கண்டித்து, அந்த கனவு பலிக்காது, ஆனால் இந்த பத்திரிகை நடத்தக்கூடிய அந்த குடும்பத்தினுடைய அந்த கட்சியினுடைய அந்த கனவு கலைக்கப்படும், தகர்க்கப்படும் என்று அவர் பதிலளித்தார். கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலைதளத்தில் பணியாற்றக்கூடிய அறிஞர் நல்லிலிங்கம் அவர்கள் ஒரு செய்தியை எழுதி அண்ணன் வைகோவிடம் கொடுத்தார். நான் என்னன்னு கேட்டேன். மக்கள கூட்டணி உடைகிறது என்று கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி ஸ்கால் ஓடிக்கொண்டிருப்பதாக அவர் எழுதி கொடுத்தார். நாங்கள் பல கூட்டங்களில் இதற்கு விளக்கம் அளித்திருக்கிறோம், பதில் சொல்லி இருக்கிறோம். தினகரன் நாளேட்டில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டவர்களும் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்களும் கலைஞர் தொலைக்காட்சியில் இந்த மக்கள கூட்டணி உடைகிறது என்ற செய்தியை சொல்லுவர்கள் நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு மக்கள கூட்டணி சார்பாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் செல்ல வேண்டிய இடம் மென்டல் ஹாஸ்பிட்டல் தான் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கு வேற பதில் சொல்ல முடியாதுங்க. கீழ்ப்பாக்கத்தில் நிறைய வேகன்சி இருக்கிறதா டாக்டர் சொன்னார். அந்த டாக்டருக்கே மென்டல் ஆயிடுவாங்க, என்ன பண்றது? நான் ஒரு வழி இருக்குங்க, பெங்களூர்ல நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு. நாங்கள் கிருஷ்ணகிரி நகரில் பிரச்சாரத்தை முடித்து தங்கி அடுத்த நாள் காலை நாங்கள் நடைபயிற்சிக்காக 4 தோழர்களும் தலைவர்களும் சென்ற போது திருமாவளவர்கள் பச்சை சட்டை போட்டிருந்தார். உடனடியாக அவரது சமூக வலைதளத்தில் நீங்க 3 பேரும் ஒரே கலர் சட்டை போட்டிருக்கிறீங்க, திருமாவளவன் அவர்கள் மட்டும் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இந்த கூட்டணியை விட்டு அவர் விலகி விடுவார். நாங்கள் பதில் சொன்னோம், இந்த கூட்டணி என்பது சட்டைகளால் உருவான கூட்டணி அல்ல, கொள்கையால் உருவான கூட்டணி என்று விளக்கம் அளித்தோம். எதற்காக சொல்லுகிறோம்? தமிழகத்திலே கடந்த காலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் சில கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு, சில கட்சிகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு. 10 தேர்தல்களை பார்த்திருக்கிறோம், 10 சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருக்கிறோம். ஆளை மாற்றி பார்த்தோம், ஆட்சியை மாற்றி பார்த்தோம். அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்படாத போது, அடிப்படையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று நாங்கள் பரிசீலிக்கின்ற போது, அதற்கு பிறகுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வரக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக மக்கள கூட்டணி என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை, புதிய அத்தியாயத்தை உருவாக்கி வருகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எதற்காக சொல்லுகிறேன்? 67ஆம் ஆண்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அண்ணா தலைமையில். 69ஆம் ஆண்டு அவருடைய மறைவுக்கு பிறகு
தொடர்ந்து 5 முறை திராவிட முன்னேற்ற தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பணியாற்றி இருக்கிறார். 5 முறை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவான பிறகு அடுத்தடுத்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையாக முதலமைச்சராக பணியாற்றி வருகிறார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவதெல்லாம், இது 47 ஆண்டுகளில் அடிப்படையில் தமிழகத்து மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறதா? ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? இல்லையே. வாக்களித்த மக்களை மறந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள். மக்கள் பிரச்சனை தீர்க்கவில்லை, மக்கள் கோரிக்கைகளை தீர்க்கவில்லை, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மக்களை அவர்கள் மறந்தது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா, அந்த கட்சி தலைவர்கள் ஏதோ நாங்கள் பெரியார் வழி வந்ததாக சொல்லுகிறார்கள். திராவிட இயக்கத்தில் வாரிசு என்று பறைசாற்றுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகம் என்று வருகிற போது தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த மகத்தான திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் என்பது இன்றும் உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சாதி பேதம் கூடாது, மதமோதல் கூடாது, மூடப்பழக்கம் கூடாது. 3/4 நூற்றாண்டுகள் பறைசாற்றிய அந்த மகத்தான மனிதனுடைய அந்த திராவிட இயக்கத்தினுடைய அந்த கூறுகள், அந்த கோட்பாடுகளை திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களோ அதிமுக தலைவர்களோ அவர்கள் கைவிட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் பெருமையோடு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் திராவிட கோட்பாடுகளை கைவிட்டு விட்டீர்களே, கூறுகளை கைவிட்டு விட்டீர்களே, இனியும் நீங்கள் தந்தை பெரியார் பெயரை உச்சரிப்பதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக அந்த கட்சி தலைவர்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மக்களோட கூட்டணி என்பது மக்கள் கோரிக்கைகள் பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல, இது கொள்கையால் உருவான கூட்டணி, கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. எதற்காக சொல்லுகிறேன்? திராவிட முன்னேற்ற கழக தலைமையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையோ திராவிட கோட்பாடுகள் கூறுகளை கைவிட்ட போது கூட, அவர்கள் கைவிட்டு விட்டாலும் மக்களோட கூட்டணி அங்கமாக இருக்கக்கூடிய, இந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாக பணி செயலாற்றி வரக்கூடிய வைகோ தலைமையிலான மறுபடி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட கூறுகளை கோட்பாடுகளை இன்றும் பற்றி இருக்கிறதே. மக்கள் கூட்டணி சார்பாக மதிமுக தலைமையை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் கூட்டணி அங்கமாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அனைவரும் அறிந்த ஒன்று. அடுத்து மக்கள் கூட்டணி அங்கமாக விடுதலை சிறுத்தை கட்சி இதில் முக்கியமான அங்கமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதல்ல, 47ஆம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற போது ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று பண்டித நேரு அவர்கள் அல்லது காந்திஜியிடம் ஆலோசனை சொன்னார். ஒரு வல்லுநரை லண்டனிலிருந்து அழைத்து வரலாமா, அமெரிக்காவிலிருந்து அழைத்து வரலாமா என்று பண்டித நேருகள் சொன்ன போது ஆனால் காந்திஜி அவர்கள் சொன்னார்கள், நீங்க கையில வெண்ணெய் வச்சு நெய்க்கு அலையறீங்களே, அத்தகைய மகத்தான பொறுப்பை ஆனால் அம்பேத்கரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று காந்திஜி ஆலோசனை சொன்னார். தலித்து மக்களுக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்காக போராடிய பாடுபட்ட அம்பேத்கர் வழிவந்த விடுதலை சிறுத்தை கட்சி என்பது மக்கள் கூட்டணி அங்கமாக இருக்கிறது. மனிதகுல விடுதலைக்காக, ஆண்டான் அடிமை கூடாது என்பதற்காக, வர்க்க போராட்டத்தின் மூலமாக சமூக மாற்றத்திற்காக போராடி வரக்கூடிய மக்கள் வாழ்வதற்காக போராடுகிறார்கள். கம்யூனிஸ்டுகள் போராடுவதற்காக வாழ்கிறார்களே, அந்த இடதுசாரி இயக்கங்கள் என்பது மக்கள் கூட்டணி அங்கமாக இருக்கிறது. ஒரு கொள்கையால் உருவான கூட்டணி, கோட்பாட்டால் உருவான கூட்டணி என்று வருகிற போது இந்த 3 இயக்கத்தினுடைய ஒரு வண்ண கலவையாக மக்களுடைய கூட்டணி வருகிற போது இந்த கூட்டணி என்பது திடீரென்று உருவாக்கப்பட்டதல்ல, தேர்தலுக்காக உருவாக்கப்பட்டதல்ல. 7 மாதம் 8 மாதங்களுக்கு முன்னதாக 27ஆம் கூடுகிற போது 4 கட்சிகளின் சார்பாக மக்கள் பிரச்சனை விவாதித்தோம். குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கிறோம். அடுத்தடுத்து பல கட்ட இயக்கங்களை நடத்தியிருக்கிறோம். நிறைவாக தேர்தல் வருகிற போது மக்கள் கூட்டணியை உருவாக்கி இது மக்களை சந்தித்து வருகிறோம். இது மக்கள் பிரச்சனை தீர்ப்பதற்காக, ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்காக, மாற்று அரசியல், மாற்று பாதை என்ற அந்த முழக்கங்களோடு நாங்கள் மக்களை சந்தித்து வருகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றும், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது எதற்காக சொல்லுகிறோம்? 47 ஆண்டு காலமாக இந்த 2 கட்சி ஆட்சியில் எத்தனை ஊழல்,
முத்தரசன் விளக்கி இருக்கிறார், திருமாவளவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். இரண்டு கட்சியினுடைய சாதாரண உறுப்பினர்கள் அல்ல, ஒரு சாதாரண தொண்டர் அல்ல, அந்த கட்சி தலைமையே அம்மையார் ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு, திமுக கருணாநிதி குடும்பமே ஊழல் வழக்கு சந்தித்து வருகிறது. நண்பர்களே, அவர் சந்திக்கக்கூடிய இந்த வழக்குகள் மட்டுமல்ல, இதற்கு மேலாக கிரேனைட் ஊழல் அந்த பிரச்சனை இருக்கிறதே, அந்த கிரேனைட் ஊழல் வழக்கு என்பது இரண்டு கட்சி தலைமைக்கு எதிராக ஒரு கத்திவால் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் கலைஞர் பதில் சொல்ல மாட்டார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேச மாட்டார்கள். 2013ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக சகாயம் அவர்கள் அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு ரகசிய அறிக்கை அனுப்பினார். அந்த அறிக்கையில் சொல்லுகிறார், 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 2-3 ஆண்டுகளில் கிரானைட் முறைகேட்டால் கொள்ளையால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 16,000 கோடி என்று 2013ஆம் ஆண்டு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த சகாயம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அறிக்கை அனுப்பினார். ஆனால் அந்த மாவட்ட ஆட்சியரை பாராட்டுவதற்கு பதிலாக, அவர் செய்த பணியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக, ஊழல் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்ததெல்லாம் அந்த மாவட்ட ஆட்சியர் சகாயம் அவர்களை வேறு மாவட்டத்திற்கு மாற்றினார். உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடக்கப்பட்டு அந்த கிரானைட் பரிசீலிக்க ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீதி உத்தரவிட்ட பிறகு ஒரு 10 மாத காலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து சகாயம் அவர்கள் சென்று உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளித்திருக்கிறார். அறிக்கை என்ன சொல்லுகிறார்? கிரானைட் ஊழல் என்பது மதுரை மாவட்ட அந்த கிரானைட் முறைகேடு என்பது ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 20 ஆண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கிரானைட் முறைகேட்டால் ஊழலால் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது 1,06,000 கோடி ரூபாய். 20 ஆண்டுகள் ஊழல், மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சகாயம் அளித்த அறிக்கையை முன்வைத்து சரி, உயர்நீதிமன்றம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு முதலமைச்சருக்கு ஒரு 6 வார காலத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. இதுவரை அம்மையார் ஜெயலலிதா பதில் சொல்லவில்லை. 20 ஆண்டு காலமாக முறைகேடு நடந்ததாக சகாயம் அறிக்கை சொல்லுகிறதே. அந்த 20 ஆண்டுகளில் 10 ஆண்டுகள் கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அவர் பதில் சொல்ல வேண்டாமா? விளக்கம் அளிக்க வேண்டாமா? 3 மாத காலமாக கருணாநிதி அவர்களே கிரானைட் முறைகேடு நடந்திருக்கிறது, 20 ஆண்டு நடந்திருக்கிறது, 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது கருணாநிதி மௌனம் சாதிக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா மௌனம் சாதிக்கிறார். நண்பர்களே, அதோடு நின்று விடவில்லை. அந்த ஆய்வு செய்து 10 மாதம் ஆய்வு செய்து அந்த அறிக்கையளித்த சகாயத்தை பழிவாங்குவதற்கு அரசு நிர்வாகம் முற்பட்டிருக்கிறது. ஒரு செய்தி வந்திருக்கிறது, உங்களுக்கு தெரியாதல்ல. ஒரு IAS அதிகாரியுடைய அந்த பணியை மதிப்பீடு செய்வதற்கு ஆண்டுக்கு ஒரு முறை மார்க் போடுறாங்க. 2013-2014 இந்த ஓராண்டில் அந்த கோஆப்டெக்ஸனுடைய செயலாளராக அங்க சகாயம் பணியாற்றுகிற போது 11 கோடி நட்டத்தில் இருந்த அந்த துறையை 13 கோடி லாபம் ஈட்டுவதாக அந்த துறையை மாற்றிய சகாயத்திற்கு 2013-14 ஆண்டுகளில் அவருக்கு அந்த பணி மதிப்பீடு மார்க் என்பது 10க்கு 9.5 மார்க் அரசாங்கம் போட்டிருக்கிறது, அமைச்சரும் தலைமைச் செயலாளரும். ஆனால் சகாயம் அவர்கள் கிரானைட் ஊழலை அம்பலப்படுத்தக்கூடிய அடிப்படையில் 1,06,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, 20 ஆண்டு காலம் முறைகேடு நடந்திருக்கிறது, கலைஞர் கருணாநிதிக்கு பொறுப்பு இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பொறுப்பு இருக்கிறது, நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 2 அரசுகளுக்கு எதிராக ஊழல் அம்பலப்படுத்தி அறிக்கை சமர்ப்பித்த பிறகு அதே அதிகாரி சகாயம் அவர்களுக்கு 2014-15 அந்த ஆண்டுக்கு உயரதிகாரிகள் சகாயம் அவர்களுக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த பணி மதிப்பீட்டு மார்க் என்பது 10க்கு 4 அப்படின்னா ஃபெயில்னு அர்த்தம். ஒரு 5 ஆண்டுகள் IAS அதிகாரி ஏதாவது ஒரு ஆண்டிலே 10க்கு 4 என்ற திறமையற்ற அதிகாரி என்ற அந்த 10க்கு 4 என்ற மதிப்பெண் அவருக்கு வழங்கப்பட்டால் அடுத்து அவருக்கு பதவி உயர்வு கிடைக்காது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நேர்மை அதிகாரி சகாயம் அவர்களை நீங்கள் பழிவாங்க முற்பட்டால் பகிரங்கமாக சொல்கிறோம், சகாயத்துக்கு ஆதரவாக தமிழகத்து மக்கள் இருக்கிறார்கள், மக்களை கூட்டணிக்காக என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.